வெல்கம் டு ஜேஎம் ஸ்டூடெண்ட்ஸ் எடுஃப்ரெண்ட். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்ட் போர்டு எக்ஸாமுக்கான அக்கௌண்டன்சி ரிவிஷன். ஸோ இப்போ சம் ஃப்ரம் த இன்ஃபர்மேஷன் கிவன் பிலோ ப்ரிப்பேர் ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் ஆஃப் குறிஞ்சி ஸ்போர்ட்ஸ் கிளப் ஃபார் த இயர் ended 31st December 2018. Particulars: cash in hand 1/1/2018, salaries paid, life membership fees received, subscription received, rent received, paid for printing and charges, locker rent received, tournament receipt, tournament expenses, investment purchased. இவ்வளோதான் நம்ம கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன். இதில் என்ன சொல்லியிருக்காங்க, என்ன ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க பாரு. எப்போவுமே கொஸ்டினை படிக்கும்பொழுது ப்ரிப்பேர், கால்குலேட், ஃபைண்ட் அவுட்னு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை கவனிங்க. அதுதான் நம்ம பண்ணணும். ஸோ இங்கே ஃப்ரம் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் ப்ரிப்பேர் ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் இஸ் அ கேஷ் அக்கௌண்ட். இப்போ கேஷோட ஓப்பனிங் எழுத போகிறோம். எதெல்லாம் ரெசிப்ட்ஸோ அதெல்லாம் ரெசிப்ட் சைடில் போட போகிறோம். எதெல்லாம் பேமெண்ட்ஸோ அதெல்லாம் பேமெண்ட் சைடில் போட போகிறோம். அண்ட் பேலன்ஸ்க்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுறது நமக்கு க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷ் ஆர் பேங்க். இங்கே நமக்கு கேஷ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ அது க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷ் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், in the books of Kurinji Sports Club, receipts and payment account as on 31/12/2018. ஓகேவா? கண்டிப்பா ஹெட்டிங் எழுதி தான் நம்ம சம் போடணும். ஸோ ரெசிப்ட்ஸ் டெபிட் சைடில் எப்பவுமே நம்ம என்ன எழுதுவோம், ரெசிப்ட்ஸ். அண்ட் கிரெடிட் சைடில் என்ன எழுதுவோம், பேமெண்ட்ஸ் எழுதுவோம். டெபிட் சைடில் ரெசிப்ட்ஸ், கிரெடிட் சைடில் பேமெண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நமக்கு சம்ல இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். சம்ல இங்க என்ன கொடுத்துருக்காங்க, கேஷ் இன் ஹேண்ட் 1/1/2018. அப்போ இது என்ன கேஷ், ஓப்பனிங் கேஷ். ஓப்பனிங் கேஷ் நம்ம என்னென்ன எழுதணும், டு பேலன்ஸ் brought down. ஸோ டெபிட் சைடில் டு பேலன்ஸ் brought down, கேஷ் அக்கௌண்ட் போட்டு அது அமௌண்ட் 4,000. ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்கு, salaries paid. அது ரெசிப்டா பேமெண்டா? salary paid is a payment. ஸோ பேமெண்ட் சைடில் salaries account 3,000. நெக்ஸ்ட் லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸ் received. அங்கேயே ரிசீவ்டுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம அது எதில் எழுதணும், ரெசிப்ட் சைடில் எழுதணும். ஸோ டூ லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸ் 10,000. அண்ட் தென் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே ரிசீவ்டுன்னு இருக்கு, சம்லேயே நமக்கு ரிசீவ்டுன்னு இருக்கு. அப்போ அது எந்த சைடில் வரணும், நமக்கு ரெசிப்ட்ல வரணும். ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் 15,000. அண்ட் ரெண்ட் ரிசீவ்டு, ரெண்ட் ரிசீவ்டுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ரெண்ட் ரிசீவ்டு சொல்லும்போது அதுவும் என்ன, நமக்கு ரெசிப்ட். ரெண்ட் 2,000. பிளான் பெய்டு ஃபார் பிரிண்டிங் சார்ஜஸ், சார்ஜஸ் ஃபீஸ் இதெல்லாம் வந்தாலே நமக்கு எக்ஸ்பென்சஸ் தான், நல்லா தெரியும். இப்போ எக்ஸ்பென்சஸ்னா அது பேமெண்ட் தான். ஸோ பேமெண்ட் சைடில் எழுதணும். பிரிண்டிங் சார்ஜஸ் 2,500. லாக்கர் ரெண்ட் ரிசீவ்டு, ரிசீவ்டுன்னு வந்திருக்கு. அப்போ அது ரெசிப்ட் சைடில் எழுதணும். லாக்கர் ரெண்ட் அமௌண்ட் 1,000. டோர்னமெண்ட் ரெசிப்ட்ஸ், ஸோ இங்கே ரெசிப்ட் கொடுத்துருக்காங்க, அதுவும் ரெசிப்ட் சைடில் தான் எழுத போகிறோம். டூ டோர்னமெண்ட் ரெசிப்ட்ஸ் 14,000. டோர்னமெண்ட் எக்ஸ்பென்சஸ் 10,500 பேமெண்ட் சைடில் எழுதியாச்சு. அடுத்தது இன்வெஸ்ட்மெண்ட் பர்ச்சேஸ்டு. இன்வெஸ்ட்மெண்ட் பர்ச்சேஸ் பண்ணும்போது அது ரெசிப்டா பேமெண்டா, பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம பே பண்ணுவோம், கரெக்டா? அப்போ அது எழுதணும், பேமெண்ட் எழுதணும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பர்ச்சேஸ் பேமெண்ட் 25,000. ஸோ இப்போ எழுதியாச்சு. இப்போ இங்க என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்களோ அதையும் நம்ம ரெசிப்ட்ஸ்ல எழுதிட்டோம், பேமெண்ட்ஸ் எல்லாம் பேமெண்ட்ஸ்ல எழுதிட்டோம். ஆஸ் யூஷுவல் இப்போ பேலன்ஸ் பண்ண போறோம். ஸோ ஆட் பண்ணா நமக்கு இங்க ரெசிப்ட் சைடில் 46,000 டோட்டல் வருது. பேமெண்ட் சைடில் ஆட் பண்ணா 41,000 வருது. ஸோ 46,000லேருந்து 41,000 மைனஸ் பண்ணா 5,000. இதுதான் பேலன்சிங் அமௌண்ட். இதுதான் நமக்கு பேலன்ஸ் கேரிடும். ஸோ எங்கே நமக்கு கம்மியான அமௌண்ட் இருக்கும் அங்கே வேணும். ஸோ எங்கே நமக்கு கம்மியான அமௌண்ட் வந்திருக்கு, 41,000 நமக்கு இங்கே பேமெண்ட் சைடில் தான் இருக்கு. ஸோ பேலன்ஸ் கேரிடவுன் கேஷ் அக்கௌண்ட் 5,000. அண்ட் தென் டோட்டல் போத் த சைட்ஸ் 46,000 46,000. இந்த ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்ல நான் ஒரு விஷயம் சொல்றேன், கவனிங்க. கேஷ் ஐட்டம்ஸ் மட்டும்தான் எடுத்துக்கணும். கேஷ் ரிசீவ்டுனா அது ரெசிப்ட்ல எழுதணும். கேஷ் பெய்ட்னா அதை பேமெண்ட் சைட்ல எழுதணும். ஓகே. ஸோ ரெசிப்ட் வந்து நம்ம டெபிட் சைட்லையும், பேமெண்ட் வந்து கிரெடிட் சைட்லையும் என்ட்ரி கொடுப்போம். நான் கேஷ் ஐட்டம்ஸை எடுத்துக்க கூடாது. எதெல்லாம் நான் கேஷ் ஐட்டம்னு நமக்கு இங்க கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா டெப்ரிசியேஷன் கொடுப்பாங்க. இப்போ டெப்ரிசியேஷன் எடுத்துக்க கூடாது, ஏன்னா டெப்ரிசியேஷன் இஸ் நான் கேஷ் ஐட்டம். அண்ட் எட் டு பி பெய்டு அப்படின்னு சொன்னா, எட் டு பி பெய்ட்னா நம்ம பே பண்ணவே இல்லை, பே பண்ணாதான் பேமெண்ட் சைடில் வரணும். ஸோ எட் டு பி பெய்டு வந்தா நம்ம எடுத்துக்க கூடாது. அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் இதெல்லாம் கொடுத்துருந்தா நம்ம அதை என்ன பண்ணக்கூடாது, இங்க நம்ம அதை எடுத்துக்க கூடாது. பிகாஸ் தீஸ் ஆர் ஆல் நான் கேஷ் ஐட்டம். இங்க கேஷ் ஐட்டம்ஸ் மட்டும்தான் எடுத்துக்கணும், நான் கேஷ் ஐட்டத்தை எடுத்துக்க கூடாது. பட் ரெவன்யூ, கேபிட்டல் எல்லா நேச்சரும் இதுல எடுத்துக்கலாம். ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் கேஷ் அக்கௌண்ட். நம்ம இதுல பார்க்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான், அது ரெசிப்டா பேமெண்டா, தட்ஸ் இட்.
ஓகேவா? ஸோ இது வந்து 5 மார்க்ல கேட்டிருக்காங்க. எவ்வளவு ஈஸியா இந்த 5 மார்க் வாங்கலாம் இல்லையா? ஸோ அடுத்த சம் பார்க்கலாம். The followings are the profit of the firm in the last 5 years. ஸோ என்ன ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க? 2014 4000, 2015 3000, 2016 5000, 2017 4500, 2018 3500. Calculate the value of goodwill at 3 years purchase of the average profit of 5 years. ஸோ இங்க 5 இயர்ஸ்க்கான ஆவரேஜ் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம குட்வில் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட்ல. ஸோ நமக்கு ரொம்ப ஈஸியான சாப்டர் எதுன்னு பார்த்தாலே குட்வில் சாப்டர் தான். இட்ஸ் வெரி வெரி ஈஸி இல்லையா? குட்வில்ல கண்டிப்பா நமக்கு 5 மார்க் ஒன்று கண்டிப்பா இருக்கும். இல்ல 2 மார்க்ல 3 மார்க்ல ஒரு சம் நமக்கு குட்வில்ல இருந்து கண்டிப்பா கேட்டுருவாங்க. ஓகே, ஸோ இப்போ குட்வில்ல இங்க என்ன கொடுத்துருக்காங்க? 5 இயர்ஸ்க்கான ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்கு? குட்வில் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ குட்வில்கான ஃபார்முலா என்ன? அண்டர் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட்ல குட்வில்கான ஃபார்முலா குட்வில் ஈக்குவல் டு average profit into number of year purchase. Average profit into number of year purchase. Average profit நம்ம find out பண்ணணும். Number of year purchase நமக்கு சம்லே கொடுத்திருப்பாங்க. இந்த சம்ம பொறுத்த வரைக்கும் number of year purchase எவ்வளோன்னு பார்க்கலாம். 3 years purchase கொடுத்திருக்காங்களா? Calculate value of goodwill at 3 year purchase of average profit தான் கொடுத்திருக்காங்க. அப்ப number of year purchase எத்தனை? 3 years. அப்ப number of year purchase பார்த்து வச்சுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் average profit calculate பண்ணலாம். Average profit கான ஃபார்முலா total profit divided by number of years. இப்போ total profit சொல்லும்போது இங்க 5 இயர்ஸ்க்கான ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. அந்த 5 இயர்ஸ்க்கான ப்ராஃபிட் முழுக்க ஆட் பண்ணணும். divided by 5 இயர்ஸ்ன்றதுனால divided by 5. ஸோ இதை ஆட் பண்ணா நமக்கு 20,000 divided by 5. இதை நம்ம கேன்சல் பண்ணா 20 வந்து நமக்கு 4 டைம்ஸ் போகும். ஸோ 3 zeros இருக்கு. அப்போ 4,000. அப்போ நமக்கு ஆவரேஜ் ப்ராஃபிட் எவ்வளவு கிடைச்சிருக்கு? 4,000. நம்பர் ஆஃப் இயர்ஸ் பர்ச்சேஸ் நமக்கு சம்லே கொடுத்துருக்காங்க. எத்தனை இயர்? 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபார்முலால அப்ளை பண்ணலாம். குட்வில் ஈக்குவல் டு ஆவரேஜ் ப்ராஃபிட் 4,000, நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 3, மல்டிப்ளை பண்ணா 12,000. அப்போ வேல்யூ ஆஃப் குட்வில் எவ்வளவு? 12,000. தட்ஸ் இட். தேங்க்யூ.